அனைவருக்கும் காலை வணக்கம். டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? இன்றைக்கி எனக்கு கிளாஸ் இருந்தது. ஸோ மார்னிங்கே கிளம்பிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காலைல தூங்கி எழுந்து அப்படி கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும் போதே. பட் எனக்கு செமினார் வேறு. ஸோ நல்லா ப்ரொஃபஷ்னலாக ரெடி ஆகிட்டேன். நான் பிடெக் ஐடி கிராஜுவேட்டட். இப்போ தான் முடித்தேன் 2026. ஸோ அதுக்கப்புறம் கோர்ஸ் போயிட்டா தானே நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு ஒர்க் போக முடியும். அதனால கோர்ஸ் போயிட்டுருக்கேன். எங்கள் அம்மா காலையிலே மஷ்ரூம் புலாவ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷை பொரிச்சு கொடுத்தாங்க. அந்த ட்ராவல் டைம் பஸ்ஸில் அதை சாப்பிட்டதுனாலவா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாமிட்டர் மாதிரி இருக்குது, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. என்னால் முடியவே இல்லை. எப்படா எனக்கு பஸ்ஸை விட்டு இறங்குவோம் அப்படின்னு இருந்தது. என் ஃப்ரெண்டை கால் பண்ணி அப்புறம் அவங்கள கூப்பிட்டு போக சொல்லியிருந்தேன். அண்ட் தென் செமினார் கொஞ்சம் சுமாராக தாங்க போச்சு. எனக்கு அவ்வளோ எடுக்கவே தெரியல. ரொம்ப பயமாக வேறு இருந்தது. இவன் தான் என் ஃப்ரெண்டு ஹரி, பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். சுட்டரிக்கும் வெயிலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 2 மணிக்கு வரும்போது ரொம்ப வெயில் அடிக்குது. அந்த வெயிலில் வேலை செய்கிறவங்கள நினச்சாலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு சாப்பிட்டு ஹேர் வால்யூமைசர் வச்சு ஹேரை ஸ்மூத் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு சைடு பண்ணாத சைடு இது, பண்ண சைடு இது. ஸோ பண்ண சைடு நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்குது. பண்ணாத சைடு ஒரு மாதிரி திரியாக இருக்குது. இவன் தான் என் தம்பி. இவன் இப்படி தான் அடிக்கடிக்கு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதே வேலை தான். அண்ட் தென் ஆரி ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என் தம்பிக்கு ப்ராஜெக்ட் இருந்தது, அதை பண்ணி கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.